ஜெயிச்சுடைய ஐயாவுடைய கத்துடைய வாக்கு மக்களுடன் எல்லாரும் கரகண்டாக்கி வரவேற்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் கடந்த நாட்கள் முழு சுகபத்திரமாய் பாதுகாத்து இந்த நேரத்திலே உங்களுக்கு முன்பாக அடியனை கொண்டு நிறுத்தின என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல உங்கள் அனைவருக்கும் தேவன் கொடுத்த சுகத்துக்காக பலத்துக்காக உங்களை கொண்டு வந்து சேர்த்ததுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து சமாதானம் கூறி வரவேற்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ சந்தோஷமா இருக்கிறவங்களா ஒரு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷம் இல்லாதவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரவாயில்ல, முழிப்பத்த இருக்கு. இப்ப வேத தியானத்திற்கு 1 பேதுருடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 18 மற்றும் 19வது வசனங்கள். 1 பேதுருடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 18 மற்றும் 19வது வசனங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வாசிக்கப்பட்ட வசனத்தை உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே, ஆண்டவரே, என்னுடைய புதிய பொருட்களை நாங்கள் அலசி ஆராய்ந்து நாங்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் புரிந்து ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய நாமத்தை நாங்கள் ஆண்டவரை உயர்த்துகிறவர்களாக, உங்களுடைய நாமத்துக்கு மகிமையாக நாங்கள் இந்த உலகத்தில் ஜீவிக்கிறவர்களாக ஆண்டவரை ஒவ்வொருவரையும் மாற்றி தருவீராக. பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசிங்க பரவி. இப்ப இந்த உலகத்துல ஒரு கவர்மெண்ட்ல ஒரு ஜாபுக்கு போகணும். ஜாபுக்கு போகணும் அப்படின்னா நம்முடைய சிறு பிராயத்திலிருந்து இந்த வேலைக்கு போகிற வரைக்கும் நம்முடைய ஹிஸ்டரி அவங்களுக்கு தெரியுது. அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனா தெரியும். உங்களுடைய சொந்த ஊர்னு உங்க அப்ளிகேஷன்ல கேட்பாங்க, தெரியுமா? எது கேட்கிறாங்க? அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அங்க ரிப்போர்ட் போகும். சிவில் கிரிமினல் வழக்கு இவர் மேல இருக்கிறதா, இவர் படிக்கிற காலத்துல ஏதாவது அஜிடேஷன்ல ஆரம்பிச்சு வேற ஏதாவது பொலிட்டிக்கலா அஜிடேஷன்ல ஈடுபட்டிருக்காரா, அது ஒரு டெரரிஸ்ட் மாதிரி ஆரம்பத்தில் வச்சிருந்தாங்க. நான் காலேஜில் படிக்கும் போது ஒரு பையனுக்கு ரிப்போர்ட் போயிடுச்சு. என்ன ரிப்போர்ட்னா, அங்கே பர்சனல் கான்ஃபரன்ஸ் ரிப்போர்ட்ல இவன் கம்யூனிஸ்டுக்காரன், நல்லா படிச்சான் முடிச்சான், இல்லை ஜாபு கிடைக்கவே இல்லை. ஆனா இவனுக்கே தெரியாது, அங்க ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா திரும்ப அதை அழிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணான், எந்த முயற்சியும் வெற்றி பெறல. அப்ப இந்த உலகத்துல கவர்மெண்ட்ல ஒரு ஜாபுக்காக ஒரு மனிதன் தேர்ந்தெடுக்க வேண்டுமானால் பலவிதமான சட்டங்கள் நுணுக்கங்கள் இருக்கிறது. திருமணம் செய்திருக்கிறாரா, குழந்தைகள் இருக்கிறதா, எல்லாமே நம்முடைய சர்வீஸ் ரிஜிஸ்டர்ல என்ட்ரி ஆகும். அப்ப இப்படி இருக்கும்போது இந்த ராஜ்யத்திலே இப்படி இருக்குமேயானால் பரலோக ராஜ்யம் எவ்வளவு கண்ணும் கருத்துமா இருக்கு, அதை நம்ம யோசிக்கணும். இந்த உலகத்திலே நமக்கு ஒரு டியூட்டி கொடுக்குறாங்க, ஒரு ஜாப் கொடுத்துட்டாங்க. நீ சப் ரிஜிஸ்டரு, நீ கலெக்டர், நீ எஸ்பி அப்படின்னு ஏதோ போஸ்ட் கொடுக்குறாரு. அந்த போஸ்டுக்கு உண்டானத அந்த கவர்மெண்ட் எதிர்பார்க்காதா?
அதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் வேணும், அதுக்கு உண்டான ஹைட் வேணும், அதுக்கு உண்டான செஸ்ட் எக்ஸ்பான்ஷன், இவ்வளவு காரியமும் இருந்தா தான் அந்த கவர்மெண்ட் ஜாபுக்குள்ள உள்ள நுழைய முடியும். நுழைஞ்சிட்டா அப்புறம் அவங்க பொறுப்பு. சீக்கு வந்துருச்சு, கெட்டு போயிடுச்சு, அது அவங்க பொறுப்பு, அவங்க எடுத்துக்கிறாங்க. மெடிக்கல் காம்பன்சேஷன் கொடுத்துறாங்க, ஆபரேஷனுக்கு ஹெல்ப் பண்றாங்க, எல்லாம். இப்ப இந்த வாசிக்கப்பட்ட வசனத்தை இப்ப பாருங்க. இப்ப கொஞ்சம் உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். வாசிங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்ப நம்மலாம் யாரு? அப்ப ஆண்டவர் நமக்கு பலவிதமான போஸ்ட் கொடுக்கிறார். நம்ம யாரு? நம்மளாம் யாரு? மீட்கப்பட்ட ஜனம். எதுல மீட்கிறாங்க? இயேசுவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தினால மீட்டு கொண்டார். அப்ப வேற எதுல எல்லாம் மீட்கலாம்? பொண்ணுனாலேயோ பொருளினாலேயோ மீட்க முடியாது. அப்ப இந்த பொண்ணுனாலும் பொருளினாலும் மீட்கக்கூடிய சட்டங்கள் இங்க இருக்கா? இருக்கு. இப்ப கோர்ட்டுக்கு போயாச்சு, ஜாமீன் போடணும். 10 லட்சம் ரூபாய் ஜாமீன் யாரு கட்டுறாங்களா, ஜாமீன் கட்டிட்டு ஜாமீன் எடுத்து அப்ப அவங்களை மீட்கிறாங்க. அந்த கோர்ட்ல இருந்து, அந்த ஜெயில இருந்து மீட்கிறாங்க. எப்படி மீட்கிறாங்க? இந்த 10 லட்சம் ரூபாய் பணத்தினால மீட்கிறாங்க. ஆனால் நம்ம எப்படி மீட்கிறாரு? வெளியேறப்பட்ட அவருடைய சொந்த ரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டார். ஆகினாலே நாம் யார் என்று சொன்னால், நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனங்கள். அல்லேலூயா சொல்லுமா? அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனங்கள்னா எதுல இருந்து மீட்கிறாரு? வாசிங்க. எபேசியர் 1வது அதிகாரம் 7வது வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம். இந்த குவாலிஃபிகேஷன் பாருங்களேன். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குவாலிஃபிகேஷன் முதல்ல சொன்னோம் இல்லையா? இப்ப ஒரு குவாலிஃபிகேஷன் நமக்கு வந்திருக்கு. என்ன குவாலிஃபிகேஷன்னா வாசிங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்னா என்ன? சொத்து, பெரிய மதிப்பு உண்டானது. அந்த மதிப்பு என்னது? கிருபை. இப்ப நம்ம அவர் சொந்த ரத்தத்தினாலே நம்ம மீட்டு கொண்டா நம்ம அவருடைய சொந்த ஜனமாக, அவருடைய மீட்டு கொள்ளப்பட்ட ஜனமாக இருக்கிறோம் என்று சொன்னால், இது நம்முடைய கிரியையினாலே வந்தது அல்ல. இது அவருடைய கிருபை. அது வெளியேறப்பட்ட கிருபை. மீட்புனா என்ன? ரட்சிப்பு, விடுதலை, விசுவாசமாகிய ரட்சிப்பு, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு, ஞானஸ்நானமாகிய ரட்சிப்பு, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி ரட்சிப்பு, பரிசுத்த ஆவியினுடைய ரட்சிப்பு, தொழுது கொள்ளுதலாகிய ரட்சிப்பு, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. என்ன? முதல்ல விசுவாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து தான் சொந்த ரட்சகர், அவர் மட்டும்தான் தேவன், அவர் தான் என்னுடைய தேவன் அப்படின்னு அவரை விசுவாசிச்சு அவரை நம்ம ஏத்துக்கிறோம். ஏத்துக்கிட்ட பிறகு பாவத்தெல்லாம் அறிக்கை. இந்த பாவத்தெல்லாம் அறிக்கைட்டு, ஆனால் இதெல்லாம் செஞ்ச பாவம், நம்முடைய பாவங்களை மறைக்கிறவர் வாழ்வடைய மாட்டான். பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம மன்னிப்பது, அதுதான் பாவம் மன்னிப்பாக. அப்ப இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள்ள ஒரு மனிதனுக்குள்ளே வருகிறது. இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எப்ப வருகிறது என்று சொன்னால், நம்ம எப்ப பாவத்தை அறிக்கையிட்ட உடனே நம்ம வெறுமையாக்கப்படுகிறோம், நம்முடைய ஆத்மா சுத்தமாக்கப்படுகிறது. அப்பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். அப்ப இந்த பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு நமக்கு வந்துருது. அப்புறம் யாருக்குள்ள வந்திருக்குது? இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்து. இயேசு கிறிஸ்துக்குள்ள எப்படி வந்துச்சு இந்த பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு? பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் பெற்ற ஒரே ஒருவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே.
அப்ப கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அவர் அதிகாரம் பெற்று இருக்கிறார். அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. ஆகையினாலே இப்பொழுது நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் போது இந்த பாவத்தை கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மன்னித்து விடுகிறார். அந்த பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு அவருடைய கிருபையினாலே நமக்கு வந்திருக்கிறது. அடுத்த வாசிக்க. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். இப்ப பாருங்க, சகல ஞானத்தோடும் சகல புத்தியோடும் எங்களிடத்திலே பெருக பண்ணுவதுனா இதுல என்ன ஞானம் இருக்கு, என்ன புத்தி இருக்கு? புத்தினா என்ன? தீமையை விட்டு விலகுவதே புத்தி. ஞானங்கிறது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம். அப்ப நமக்கு என்னனால எதுல நமக்கு கிடைக்குது? கர்த்தருக்கு பயப்படுதல் கிடைக்குது. தீமையை விட்டு விலகக்கூடிய ஆறுதல் நமக்கு கிடைக்கிறது. அப்ப இந்த பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு கூடயே வேறு என்னென்னலாம் நமக்கு கிடைக்குதுன்னா இந்த தெய்வ பயம் நம்ம இடத்துல வருகிறது. இந்த தெய்வ பயம் எப்போ வரும் நம்ம கிட்ட? எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் இந்த தெய்வ பயத்தை? இப்ப உலகம் எல்லாம் இவ்வளவு பாவத்தை தண்ணியை போல குடிச்சுக்கிட்டு தன்னுடைய ஆத்மாவை கெடுத்துட்டு இருக்காங்களே, இதெல்லாம் ஏன் நடக்குது? தெய்வ பயம் இல்லாததுனாலே. அப்ப இந்த தெய்வ பயம் எப்படி நம்ம கிட்ட வரும்? அதான் சங்கீதம் 2வது அதிகாரத்தில் நம்ம ஆச்சு. எப்படி? வெள்ளியை போல நாடி புதையலை தேடுகிறது போல தேடுவாயாகில் கர்த்தருடைய பயம் இன்னதென்று அறிந்து கொள்ளலாம். அப்ப கர்த்தருடைய பயம் வேணும்னா எங்கேயும் போய் கடையில 1/2 கிலோவோ 1 லிட்டர் கொடுங்கன்னு வாங்கவே முடியாது. அந்த கர்த்தருடைய பயம் எங்க இருக்கிறது என்று சொன்னால் இந்த வேதத்திலே மாத்திரம்தான் இருக்கிறது. அப்ப இந்த வேதத்தில் இருக்கிற இந்த வசனங்களை நாம தேடி 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 நம்ம வாசிக்கும் போது அந்த வசனத்தினுடைய புதிய பொருள்களை நம்ம ஆராய்ந்து உள்வாங்கிக் கொள்ளும் போது கர்த்தருடைய பயம் இன்னதென்று நாம் அறிந்து கொள்வோம். சரி, கர்த்தருடைய பயம் இன்னதென்று அறிந்தால் மட்டும் போதுமா? ஞானம். அடுத்தது என்ன வேணும்? புத்தி வேணும். புத்தி என்ன? தீமையை விட்டு விலகுவதே புத்தி. அப்ப இந்த கர்த்தருடைய பயம் நம்ம இடத்துல வருவதனால இது நன்மை தீமை, தீமையை ஒதுக்கிடணும், நன்மையை தெரிந்து கொள்ளணும், அவரிடத்திலே சார்ந்து போகணும், அவரிடத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஞானம், ஒரு புத்தி நம்ம இடத்துல வருகிறது. அதில் சொல்லுமா? அப்ப இந்த தெய்வ பயமும் தெய்வ பயமாக்கிய ஞானமும் இந்த தீமையை விட்டு விலகக்கூடிய புத்தியும் நமக்கு கிடைக்கிறது. எதுல கிடைக்குது? அவருடைய கிருபையினாலே, அந்த பாவ மன்னிப்புனாலே. இதெல்லாம் ஒரு பேக்கேஜ். நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு பேக்கேஜ். சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன பேக்கேஜ் வேணும்? இதெல்லாம் ஒரு பேக்கேஜ், இதெல்லாம் ஒரு பேக்கேஜ். அதே போல இந்த ரட்சிப்பை பெற்ற உடனே நமக்கு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு பேக்கேஜ். அதுல என்னென்னலாம் இருக்கும்? பாவ மன்னிப்பு இருக்கும், கிருபை நமக்கு கிடைக்கும், தெய்வ பயம் இருக்கும். அப்ப இதெல்லாம் ஒரு பேக்கேஜா நமக்கு கிடைக்கிறது. அப்ப நம்மலாம் யாரு? கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம். மறந்துடக்கூடாது. அப்ப மீட்கப்பட்ட ஜனம்னா பாவத்திலிருந்து விலகி வந்தாச்சு, புறஜாதிகளுடைய இதிலிருந்து நம்ம விலகி வந்தாச்சு. திரும்ப அந்த பாவத்தை பக்கம் போக முடியுமா? அந்த பக்கம் அதுக்கு நமக்கு எந்த சம்பந்தமுமே இல்லை. நம்ம அப்படி இருக்கிறோமா? தேவன் மீட்டு கொண்டார், பாவத்திலிருந்து மீட்டு கொண்டார். பாவத்துல மாத்திரம் அல்ல, அவர் எதுக்காகலாம் மரித்தாரோ அவைகள் எல்லாவற்றிலிருந்து நம்மை மீட்டு கொண்டார். நம்முடைய பாவத்துக்காக அவர் மரித்தார், நம்முடைய சாபத்துக்காக அவர் மரித்தார்,
நம்முடைய ரோகத்துக்காக அவர் மரித்தார், நம்முடைய பலவீனத்துக்காக அவர் மரித்தார். அப்ப பாவம், சாபம், ரோகம், பலவீனம் அத்தனையில் இருந்து நம்மை மீட்டு கொண்டார். அல்லேலூயா சொல்லுமா? அப்ப இந்த காரியங்கள் நம்ம மீட்டு கொண்டது அவருடைய சுத்த கிருபை. அப்ப நம்ம மீட்கப்பட்ட ஜனம். அடுத்த வாசிங்க கலாத்தியர் 5:19. இந்த மாமிச கிரியைகள் இருக்கு. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், அதுக்கடுத்து கொலைகள், கல்யாணங்கள், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. அப்ப இது எல்லாமே இது எல்லா பாவங்களில் இருந்தும் நம்மை தேவன் மீட்டு கொண்டார். ஏன் என்று சொன்னால் நம்ம மீட்கப்பட்ட ஜனங்கள், மீட்கப்பட்ட ஜனங்கள். அடுத்தது வாசிங்க தீத்து 2வது அதிகாரம் 14வது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக் கொண்டு, நம்ம இப்ப முதல்ல பாவத்திலிருந்து மீட்டு கொண்டோம்னு சொன்னல, இப்ப சகலத்துக்கும் ஒரு 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 வேர்டுக்கு வருது. என்ன வேர்டு? சகல அக்கிரமங்களில் இருந்து நம்மை மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும். தமக்குரிய சொந்த ஜனமாகவும். இப்ப நம்ம யாருங்க? நம்ம யாரு? இயேசுவுக்கு சொந்தமான ஜனம். இயேசுவுக்கு சொந்தமான ஜனம். We are peculiar people. வினோதமான ஆட்கள். இங்கிலீஷ்ல அப்படிதான், peculiar people, வினோதமான ஆட்கள். நம்மளை பார்த்தா மற்றவங்களுக்கு பைத்தியமா தான் தெரியும். பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அவருக்கு சொந்தமான ஜாதியாயும் இருக்கிறது. பாருங்க, ராஜரீக ஆசாரிய கூட்டம் நம்மதான், பரிசுத்த ஜாதி நம்மதான், அவருக்கு சொந்த ஜனமும் நம்மதான். அப்ப நமக்கு நம்ம மேல எவ்வளவு அவர் நம்பிக்கை வச்சிருக்காரு பாருங்க. நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. என் பிள்ளை எல்லாம் சொல்லும், என்கிட்ட பெற்ற அந்த புண்ணியத்தெல்லாம் கண்டிப்பாவே சொல்லும் அப்படின்னு அவ்வளவு நம்பிக்கையா இருக்கிற இடத்துல நீங்க நம்பிக்கை துரோகம் பண்ணலாமா? ஆமா பண்ண உங்களுக்கு கல்லிலே தெரியுங்க, பரவாயில்ல, அந்த பட்ச சேவம் ஆகினால நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. ஆண்டவர் நம்பி அவருடைய புண்ணியங்களை இப்படிலாம் கொடுத்து இவ்வளவு ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் அவருடைய சொந்த ஜனமாய் நம்ம பாவிச்சிருக்கிறார். அதனால கண்டிப்பாகவே என்ன சொல்லணும்? இந்த புண்ணியங்களை சொல்ல வேண்டும். வாசிங்க ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனம். என்ன சொல்றாரு? அவர் சொந்தத்தை பாருங்க. என் ஜனங்கள் எடுத்தா ஒரு 1000 வசனம் சொல்லலாம். அவர் சொல்றதுல பிரியப்படுறார். என் ஜனங்கள், என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாக்கிறார்களே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிவில்லாமல் சங்காரமாகிறார்களே என்ன அர்த்தம்? நன்மை தீமை இல்லதென்று நல்லா சொல்லி கொடுத்து புண்ணியத்தை கொடுத்து தெரிஞ்சுட்டு நீ நன்மையை செய்யாம நீ தீமை செஞ்சுட்டு இருக்க. அவர்கள் தேவனை தேவன் என்று ஏற்றுக்கொண்டும் அவர்கள் தேவன் என்று அறிக்கை பண்ணி அவருக்கு செய்விக்காம மற்ற இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் என்ன? அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். நரகத்துக்கு போறாங்க. சங்காரமாக சங்காரம் ஆக்குறது யாரு? பிசாசு. அப்ப நமக்கு எதிராக இந்த பரிசுத்த கூட்டத்துக்கு விரோதமாக, ராஜரீக ஆசாரிய கூட்டத்துக்கு விரோதமாக ஒரு பெரிய யுத்தத்தை ஆரம்பித்து நம்ம இதிலிருந்து வெளியே கலட்டி விட வேண்டும் என்று சொல்லி, வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி விடாமல் முயற்சி செய்து கொண்டு இருக்கிற ஒரே ஒருவன் தான் அவன், அந்த பிசாசு.
இந்த பிசாசு எப்ப கிரியை செய்வான்னு சொன்னால் நீங்க பேசாம இருந்தீங்கன்னா கிரியை செய்யலாம். ஐடியல்னஸ் இஸ் தி ஒர்க்ஷாப் ஆஃப் டெவில் ஒரு பழமொழியே இருக்கு ஆங்கிலத்தில். சும்மா இருந்தா அவன் அவன் வேலையை ஆரம்பிச்சுனான். கத்தனை வேலை செஞ்சுட்டு தான் வேடிக்கை. எனக்கு தீய எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. தீய கண்டாலே பிசாசுக்கு பிடிக்காது. அவன் உடம்பெல்லாம் ஏறியுமே உங்களை விட்டுட்டு வேற பக்கம் போயிடுவான். அப்ப உங்களுக்கு பிரச்சனையும் அதோ இதோ வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க புண்ணியத்தை சொல்லலன்னு தெரிஞ்சுக்க. புண்ணியத்தை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா இது வராது. சொல்லாம நிறுத்தினீங்கன்னா ஏன் வரலாம்? அப்ப நம்ம எதை செய்யணும்னு நீங்க யோசிக்கணும். அப்ப எனக்கு பிரச்சனை வருது, அது வருது, இது வருதுன்னா புண்ணியத்தை சொல்லுதா வந்துட்டியாங்க. தீ எரிஞ்சுட்டு தான் வரமாட்டேன். அப்ப நம்ம ஆவியில நிறைஞ்சு சத்தியத்தை சொல்லும் போது, புண்ணியங்களை சொல்லும் போது, ஆத்மா ஆதாயம் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஆத்மாவில் அங்க தாகத்தோடு நம்ம வாட்சியோடு இருக்கும்போது பிசாசு பார்த்து ஓடிக்கலாம். இப்ப இதுக்கு வேக்கட்டா இருந்துச்சுன்னா இன்னும் நாளை சேர்த்து கொண்டு வந்து உள்ள உட்காந்துக்கலாம். அதுக்கு விடக்கூடாது. அதான் சொன்னார் ஆண்டவர், பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப எப்ப எதிர்த்திருக்கணும்? உள்ள நுழையும் போதே எதிர்த்திருக்கணும். உள்ள வந்துட்டு அவனுக்கு சாப்பாடு போட்டு தண்ணி குடிச்சு நல்ல சத்துல ஆகாரம் வெளியே போனா போக மாட்டான். உரிமை கொண்டாடுவேன். நான் இத்தனை வருஷமா அவங்ககிட்ட தான் இருக்கேன். நீ இந்த புண்ணிய காரியங்களை சொல்லக்கூடாதுன்னு அவன் நான் தானே கட்டி வச்சுக்கேன். இன்னைக்கு சொன்னா நான் விடுவேன்னா நீ என்னைக்காவது சொல்லி பாருங்க, அன்னைக்கு தான் உங்களுக்கு திரும்ப வரும். ஐயோ புண்ணியத்தை சொன்னா எனக்கு புண்ணியம் கிடைக்கும் பார்த்தா இதுக்கடா துன்ப வருது. துன்பதான் வரல. நீ யாருக்கு அடிமையா இருக்க? பிசினஸுக்கு அடிமையா இருக்க. இப்ப பழபடி இன்னைக்கு புதுசா போய் சொல்லுங்க, அவன் விட மாட்டான். உடனே நீ ஞானோதயம் வந்துடும். எப்படி வந்துருக்கணும்? வசனத்தை சொன்னாலே சோதனை வந்துருங்க. நல்லதை சொல்ல மாட்டாங்க, துச்செய்தியை பரப்புவார். யாருக்கும் ஜெபம் பண்ணிடுறது. ஜெபம் அந்த புத்தகம் பிடிக்கும். எனக்கு ஒரு மாசத்துக்கு முன்னால ஒரு பையன் எனக்கு ஒரு என் ஸ்டூடெண்ட் எனக்கு போன் பண்ண, என்னங்க நான் சர்ச்சுக்கு போயிருந்தேன், யாருக்காக நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த கஷ்டம் உங்களுக்கு வருதுன்னு சொல்றாங்க. அடிச்சு சொல்றாருங்க, நீ அடி வாங்கிட்டு வந்து ஆடாங்க. அடிச்சுதானே சொன்னாரு, அடி வாங்கிட்டு வந்து இல்லை, உனக்கு புத்தியங்களா போச்சு. சகல மனிதனுக்காக ஜெபம் பண்ணுங்க. பாகிஸ்தான் இந்தியாவில் யுத்தம் பண்ணிட்டு இருக்கு, நான் நிறுத்தணும்னு ஜெபம் பண்ணா என் வீட்டுக்கு யுத்தம் வருமா? சகல மனிதனுக்காக ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் சொல்லியிருக்காரு. எல்லாம் குடிச்சுட்டு இருக்காங்க. ஆண்டவரே அவங்கள குடிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க தன்னையும் எடுத்து குடும்பத்தையும் எடுத்து குடி கெடுக்கும்னு சொல்லி அவன் சொல்லி அவனே திறந்து விட்டு இவ்வளவு கூத்து நடந்துட்டு இருக்கு. ஆண்டவரே இதெல்லாம் நிறுத்தணும்னு நான் ஜெபம் பண்ணா நான் குடிக்க ஆரம்பிச்சோம்னா ஏன்டா அடிச்சு அடி வாங்கிட்டு வர, அங்கேயே திரும்ப அடிச்சுட்டு வர வேண்டியதானே. எனக்கு அப்பவே தெரிஞ்சிச்சுங்க. அந்த தைரியம் வேணும். வேதத்துக்கு விரோதமாக எங்கேயாவது சொன்னா அந்த இடத்துல எதிர்த்து பேசுறது தைரியம் வேணும். அப்படின்னா வேத தப்புலாம் இருக்கு. புண்ணியங்களை சொன்னா அவன் புண்ணியங்களுக்கு வேலை இருக்கு. அப்படிலாம் நீ சொல்லாதேன்னா அதுதான் பிசாசு. இப்படிதான் உள்ள நுழைவான். யார் மூலமா நுழைவான்? வெள்ளச்சட்டை போட்டுக்கோங்களே நுழைவான். ஆகினால எங்க இருந்தாலும் சத்தியத்தை சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு எல்லா ஊழியர்களும் அடிச்சுட்டு இருக்கோம். ஆனா இப்படி ஊழியர்களும் இருக்காங்க. என்ன பண்ணுங்க? சரி வாசிங்க. யாத்திராகமம் 4வது அதிகாரம் 22, 23 வாசிங்க. அப்பொழுது நீ பார்வோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன். இங்க பாருங்க சொல்றாரு, மோசைகிட்ட ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஏன் ஜனம். யாரு? இஸ்ரவேல் ஏன் ஜனம். அடுத்தது என் சிரேஷ்ட புத்திரன். எவ்வளவு கடுமையா சொல்றாரு பாருங்க. இஸ்ரேல் நினைச்ச இஸ்ரேல் ஏன் ஜனம், என்னுடைய குமாரன், என்னுடைய சிரேஷ்ட புத்திரன். நீ அவனை என்னை தரிசிப்பதற்கு, என்னை ஆராதிக்கிறதுக்கு நீ வெளியே அனுப்பல அப்படின்னா வாசிங்க.
எனக்கு ஆராதனை செய்யும்படி ஆ, என் குமாரனை அனுப்பிவிடு ஆ. என்று கட்டளையிடுகிறேன். ஆ. அவனை விடமாட்டேன் என்பாயாகில் ஆ. நான் உன்னுடைய குமாரனை ஓ குமாரன உன் சேஷ்ட ஓ புத்திரனை சேஷ்ட புத்திரத்தை சங்கரிப்பேன் என்று நான் சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். கர்த்தர் சொன்னார் என்று ராஜாட்ட சொல்லு. நம்ம வணங்குறவர் யாரு? சர்வ வல்லமையுள்ள தெய்வம். அவருடைய வார்த்தைகளுக்கு மறுப்பே கிடையாது. சொன்னதுபடி நடக்கும். இவே சேஷ்ட புத்திரே, ஏ குமாரன், என்னை ஆராதிக்கிறதுக்கு நீ அனுப்பிடு. அனுப்பல, ஓ சேஷ்ட புத்திரனும் உன்னுடைய புத்திரத்தின சங்கரிப்பேன். நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சுல. அவன் அனுப்பல, சங்கரிப்பு நடந்தது இல்ல. ஆகினாலே நம்முடைய தேவன் மகா பெரியவர். அல்லேலூயா சொல்லுமா. இந்த வானத்தையும் பூமியும் சந்த சராசரத்தையும் படைத்து அவருடைய வார்த்தையினாலே படைத்து வார்த்தையினாலே காத்து கொண்டு வருகிறார். இந்த பூமி எதுக்காக காத்துட்டு இருக்கு? அவருடைய வார்த்தை எப்ப சொன்னாலும் ஒழிச்சு போனா இது அப்படியே ஒழிச்சு போயிடும். அப்படி இல்லாம போனா போகும். என்னடா நீங்க இப்படி கதை விட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னான் ஒரு காலத்துல. பூமி எப்படா காணா போகும், எதேதோ காணா போச்சு அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. நகர் காணா போச்சு, வீடு காணா போச்சு, அதுன்னா பரவாயில்ல. பூமியே காணா போகுதுன்னு சொன்னீங்கன்னா எப்படா காணா போகுதுன்னு ஒரு காலத்துல நம்மளை பார்த்து பைத்தியக்காரன் சொல்லிட்டு இருந்தான். இன்னைக்கு என்ன செய்யலாம் தெரியுமா? ஒரு நிமிஷத்துல இந்த பூமியை போல எத்தனை பூமி போனாலும் அந்த கருந்துளைக்குள்ள போன பிளாக் போர்டுக்குள்ள போச்சுன்னா அது முடிஞ்சிடும். ஒண்ணுதான் வேணும். இப்ப அவங்க நம்ம சொல்றது. ஆகினாலே இந்த வேதத்தில் எது சொல்லுகிறதோ அது 100% உண்மை என்பதை நீங்கள் விசுவாசித்து தைரியமா இந்த புண்ணியங்களை வெளியே சொல்லுங்கள். அப்ப நம்ம எப்படி பார்க்கிறோம்? ஏ சொந்த ஜனேஸ்வரத்துல. அப்ப அதே போல நம்ம யாரு? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அன்னைக்கு யாக்கோபு சொன்னாரு, இஸ்ரவேல் சொன்னாரு. இன்னைக்கு யாரு சொல்கிறார்? நம்ம தான் முதல்ல நிக்கிறோம். ஆவிக்குரிய இஸ்ரவேலரா நம்ம நினைக்கிறோம். சரீர பிரகாரமான இஸ்ரவேலர், நம்ம ஆவிக்குரிய பிரகாரமான இஸ்ரவேல். அவருக்கு சொந்த ஜனம், அவருடைய சிரேஷ்ட மந்திரம். ஆகினால் நம்ம செய்யறது அவர் அங்கீகரிக்கிறார். அடுத்த வாசிப்போம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களும் உங்களை அந்த காலத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய கிரியைகளை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். இப்ப அந்த சொந்த ஜனம் பார்த்தோம். இங்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் யாரு? chosen people. யார்? chosen people. தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஒரு கத்திரிக்காய் கடைக்கு போறோம், எப்படி தருவோம்? சத்தை ஜோலைமா எடுத்துட்டு வருவோமா? எடுத்துட்டு அவர் ஒரு நாம்ஸ் வச்சிருக்கிறாரு. அந்த நாம்ஸ் பிரகாரம் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறார். திரும்ப எங்க வர போறாரு? இந்த பூமிக்கு வர போறாரு. எதுக்காக வர போறாரு? எப்படி வருவாரு? திருடனை போல வருவார். திருட எழுதுல வருவா, குப்பை போட்டு அழிந்து போகுதுக்கா. எதுக்கு வருவா? உயர்ந்த தங்கம், வைரம், நகைகள், அப்படி விலை உயர்ந்த பொருட்களை எடுப்பதற்காக அவன் அலைந்து கொண்டிருக்கிறான் இந்த திருடனை பூமிக்கு. ஆனால் நம்முடைய தேவனோ இந்த ராஜரீக ஆசாரி கூட்டமாக யாரை தெரிந்து கொண்டாரோ, யாரை பிரித்து எடுத்தாரோ, யாரை அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரோ, யார் இந்த புண்ணியங்களை பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்காக, அவர்களை எடுத்துக்கொண்டு போவதற்காக அவர் காத்து கொண்டு இருக்கிறார். அவர் மத்திய ஆகாயத்திலே வரப்போகிறார். நாம் அவரை சந்திக்க போகிறோம். அதுதான் மணவாட்டியாகிய இந்த சபை. நாம் மணவாட்டியாய் மணவாளனை சந்திக்க ஆயத்தமா? அப்ப எவ்வளவு ராஜரீக ஆசாரிய கூட்டம் நம்ம, எப்படியாப்பட்ட சொந்த சனம், அவர் எப்படியாக நம்ம தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார், எப்படியாக நம்ம அபிஷேகித்திருக்கிறார், எந்த மாதிரியாக நம்ம மேல் அவர் நம்பிக்கை வைத்திருக்கிறார். ஆகினால we are chosen people. அடுத்த வாசம் உபாகமம் 7வது அதிகாரம் 6வது வசனம்.
அதேதான் ஒரு திரும்பும் தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சனம். உபாகமம் 7வது அதிகாரம் 6வது வசனம். சொந்தமாய் இருக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டார். சொந்த ஜனமாய் இருக்கும்படி அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அடுத்தது வாசிங்க, யோவான் 15வது அதிகாரம் 19வது வசனம். 15வது அதிகாரம் 19வது வசனம். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதாய் சிநேகித்திருக்கும். உலகம் உங்களுக்கு சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. இப்ப நம்ம யாரு? பிரிக்கப்பட்ட ஜனம், தேவனால் பிரிக்கப்பட்ட ஜனம், செப்பரேட்டட் பீப்புள். எதிலிருந்து பிரிச்சிருக்கிறாரு? உலகத்திலிருந்து நம்மை பிரித்திருக்கிறார். இந்த உலகம் பிசாசுடையது. இந்த உலகம் அநியாய அக்கிரமத்தால் நிறைந்தது. நம்மளை பிரித்து எடுத்து எங்க சேர்த்திருக்கிறாரு? தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்த்திருக்கிறார். அப்ப இந்த உலகத்தாரா இருந்தா உலகம் நம்ம சிநேகிச்சுக்கிறோம். நம்மதான் வராதா அப்படி தோல்ல கை போட்டு உறவு கொண்டாடும். ஆனா இப்ப என்ன செய்யுது? நம்ம பகைக்குது. ஏன்? அவன் சினிமா பார்த்தா நம்ம பார்க்கறது இல்லை, அவன் குடிச்சா நம்ம குடிக்கிறது இல்லை, அவன் திருடுனா நம்ம திருடுறது இல்லை, அவன் அயக்க தெரிஞ்சானா ஆமனா நல்லதுன்னு சொல்றது இல்லை, இதெல்லாம் தப்புடான்னு சொல்றோம். அப்ப தவறுகளை சுட்டி காண்பிப்பதினாலே இவைகளெல்லாம் நீ செய்தால் நரகத்துக்கு போய் நீ அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறதுனாலே நம்ம இந்த உலகம் பகைக்கிறது, வெறுத்து தள்ளுகிறது. ஏன் என்று சொன்னால் நாம் உலகத்திலிருந்து வேறு ஜனமாக நம்ம பிரிக்கப்பட்ட ஜனம். அவிசுவாசிக்கு விசுவாசிக்கு பங்கு, தேவனுடைய ஜனத்துக்கு பிசாசுக்கு சம்பந்தமே இருக்கு. இதுல ஐக்கியப்பட்ட பிறகு அன்னை நுகத்துல போய் எப்படி பிழைக்கப்படுறது முடியாது. அப்படி நம்மள செப்பரேட் பிரிக்கப்பட்ட ஜனம். என்னாகமம் 23வது அதிகாரம் 9வது வசனம். கண்மலை உச்சியில் இருந்து நான் அவனை குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். குன்றுகளிலிருந்து நான் அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். யார் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொன்னால் வேறுபட்ட ஜனம், மற்றவர்களோடு கலக்காத ஜனம், பாவிகளோட கலக்கிறது இல்லை. பேசலாம் கலக்கிறது நான் அர்த்தம் இல்லை. அவங்களோட சேர்ந்து அவங்களுடைய எல்லா பழக்கங்களுக்கும் நம்ம உடந்தையா இருந்தால் நாம் அவரோட கலந்து இருக்கிறோம். நம்ம அப்படி கலக்கிறது இல்லை. உலகத்தோடு நம்ம கலக்கல. அந்நிய ஜாதியோட நம்ம கலந்து போறது இல்லை. அந்நிய ஜாதிங்கிறது யாரு? அசுத்த ஜாதி. நம்மளாம் என்ன ஜாதி? பரிசுத்த ஜாதி. பரிசுத்த ஜாதி எங்கேயும் போய் கலக்காது, அசுத்த ஜாதியில போய் கலக்காது. அப்ப இந்த பரிசுத்த ஜாதி நாம் ஆகினாலே இந்த அசுத்தத்தோடு, இந்த அசுத்த ஜாதியோடு நம்ம கலக்க மாட்டோம். நம்ம செப்பரேட்டட் பீப்புள், பிரித்து எடுக்கப்பட்ட ஜனம். அடுத்து வாசிப்பார் 1 பேதுரு 1வது அதிகாரம் 15-16வது வசனம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். We are holy people. பரிசுத்த ஜாதி. நாம் பரிசுத்த ஜனம். நம்ம எப்படி தெரிந்து கொண்டு இருக்கிறார்? நாம் பரிசுத்த ஜனமாய் தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஏன் பரிசுத்த ஜனமாய் தெரிந்து கொண்டார்? அவர் பரிசுத்தர். அதனால நம்மளும் பரிசுத்தமாக இருக்கிறோம். அவர் பரிசுத்த எப்படி அவர் பெற்றார் என்பது அவருக்கு தெரியும்.
ஆகினால் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை விட்டு விலக்கி அக்கிரமத்திலிருந்து மீட்டெடுத்து உலகத்திலிருந்து மீட்டெடுத்து நம்ம ஒரு பரிசுத்த ஜாதியாய் பரிசுத்த ஜனமாய் நம்ம வைத்திருக்கிறார். ஹோலி பீப்பிள். எபிரேயர் 12:14 யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். அப்ப இங்க என்ன சொல்றது? நம்ம பரிசுத்தமா இருக்கணுங்கிறது எபிரேயர் 12:14 யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அப்ப இங்க என்ன சொல்றாரு? இப்பொழுது நம் நிழலாட்டமாய் கண்ணாடியிலே பார்க்கிறோம், ஆனால் என்னுடைய சொந்த கண்களே அவரை காணும் சொன்னது. அவருடைய சொந்த கண்ணே என்னை காண மாட்டார். அப்ப அவருடைய சொந்த கண்ணை அங்க காணுங்க. இங்க நம்ம எப்படி பார்க்கணும்? தரிசிக்கணும். எதுல தரிசிக்கணும்? தரிசனத்தின் மூலமா, சொப்பனத்தின் மூலமா, கண்ணாடியிலே நிழலாட்டமாய் தரிசிக்கணும். தரிசிக்கிறீங்களா? சிந்திச்சு பாருங்க. பரிசுத்தம் இருந்தா தரிசிக்கலாம், பரிசுத்தம் இல்லைன்னா தரிசிக்கல. இல்லைன்னா தேவனுடைய ஒப்புரவாங்க. அவர்கிட்ட இருந்த 2ஆம் இதா அதாங்கிறது இந்த இருமணமெல்லாம் கிடையாது. அடிச்ச வெட்டு ஒண்ணு துண்டு ஒரே வெட்டு தான். தப்புனா தப்பு, ரைட்டுனா ரைட்டு தான். அதுல எந்த விதமான குளறுபடியும் வேதத்துல இல்லை. ஆகினால ஆண்டவரே நான் உன்னை பார்க்கணும். சரி, நீங்களா பார்க்கல, அவர் உங்களை கூப்பிட்டாரா? அங்கே சாமுவேலே கூப்பிட்டாரு. பழைய ஏற்பாட்டுல நிறைய பேரை கூப்பிட்டாரு. அதே இப்போ நம்மளை கூப்பிட்டுருக்காரா? அவரும் கூப்பிடல, நம்மளும் பேசல. ஆனா நம்ம சுத்த ஜாதி. என்னங்க இது வினோதமா இருக்கு. எப்படி தேவனை தரிசிக்க முடியும்? எப்படி அவருடைய வருகையில நாம் போக முடியும்? சிந்திச்சுக்கங்க. நம்முடைய என்ன ஒரு சிந்தனை 24 மணி நேரம் அவரை நோக்கி இருக்கணும். நம்ம அவரை பார்த்தா இருக்கணும். அப்ப பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தமா இருந்தால் அவரை தரிசிக்க முடியும். மத்தேயு 5:8 இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்ப இருதயத்தில் சுத்தமா இருந்தா அவரை தரிசிக்கணும். அவர் சொல்லுவாரு, நம்ம தவறுகளை அவர் சொல்லுவாரு, நம்ம நடந்து போக வேண்டிய வழிகளை அவர் போதிப்பாரு. அப்படி இதெல்லாம் நமக்கு நடந்துச்சுன்னா நம்ம பரிசுத்தமா இருக்கிறதுங்கிறதுக்கு இதெல்லாம் அத்தாட்சி, இதெல்லாம் திருஷ்டாந்தம். நீங்க திருத்திக்கங்க. இதெல்லாம் இருக்கா, என்னிடத்துல இருக்கா, இல்லையா? ஆமா, எனக்கு வேணும். இன்னும் நான் தேவனிடத்துல கிட்டி சேரணும், இன்னும் நான் பரிசுத்தமாகணும், நான் அவரோட தரிசிக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் என்னிடத்துல பரிசுத்தம் இல்ல, நான் விரும்புறேன். ஆண்டவரே நீர் எனக்கு தாரும். காஞ்சிக்கு விருப்பத்துக்கு மேலாக கிரியை செய்கிற தேவன் நிச்சயமாகவே அப்படி செய்வார். அடுத்த வாசம் யோவான் 15:11 உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அப்ப பாருங்க, நம்முடைய சந்தோஷம் எப்படி இருக்குமா? நிறைவா இருக்கும். நம்மளாம் எப்படி அப்படிங்கிறோம்? வெரி ஹாப்பியஸ்ட் பீப்புள். யாரு ஹாப்பியஸ்ட் பீப்புள்? இருக்கா? சந்தோஷம் இருக்கா? எப்போது அழுது படிச்சுக்கிட்டே தான் இருக்குமா? இல்ல எப்பாவது துக்கத்தையே தான் பேசிக்கிட்டு இருக்கோமா? நம்ம யாரு சொல்லணும்? அப்பக்கப்ப சொல்லணும். I am very happy girl. I am a happy man. I am happy man. I am a happy boy. சொல்லுங்க, வாயில அரைக்கிடுங்க. இந்த உலகம் கொடுக்க கூடாத சந்தோஷம் நம்ம கிட்ட இருக்குங்க. சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருப்பத உங்களுடைய பலன் இருக்கு. அதுதான் நம்முடைய பலன். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானா உங்களுடைய பலன் குன்றி போகும். அப்ப இவைகளெல்லாம் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், நம்ம தேவனுடைய சமூகத்தில் கிட்டி சேர்ந்து அவரை தரிசித்து அவரையே நாம் தரிசித்து அவருடைய பாதைகளில் நம்ம செல்ல 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 அவருடைய சந்தோஷம் நாம் நிறைவாய் பெற்றுக் கொண்டிருப்போம். அல்லேலூயா சொல்லுமா? அப்ப அந்த சந்தோஷத்தில் குறைவு வரக்கூடாது. அப்படி சந்தோஷம் நம்ம இடத்துல இருக்கணும்.
வாசிங்க. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20-21வது வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே அங்கே இருந்து இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம எதிர்பார்க்கிற hopeful people. நம்பிக்கையுள்ள ஜனம். அவர் எதிர்பார்த்து காத்துக்கொண்டார். என்னைக்கு வருவார்? என்னுடைய மனவாளன் எப்பொழுது வருவார்? எப்பொழுது வருவார்? அவருடைய வருகைக்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய மனவாளனுக்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். நீ எப்பொழுது வந்தாலும் நான் உன்னை சந்திப்பேன். கடைசி எக்காலம் இல்ல, அது தேவ எக்காலம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 14-18 வரைக்கும் வாசிப்பார். ஏனெனில் ஆரவாரத்தாரோ பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம் இதுதான். அல்லேலூயா சொல்லுமா? அவர் வானத்திலிருந்து இறங்கி வரப்போகிறார். அதையே நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். தேவ எக்காலம், பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அதுதான் நம்முடைய நேரம், அதுதான் நம்முடைய எண்ணம். அதையே நம்ம பார்த்து இருக்கணும். இந்த தேவ எக்காலம் எப்படி முழுக்க போகிறது, எப்பொழுது நான் அவரை சந்திக்க போகிறேன். நல்ல பழங்கள் போடுவோம், சிந்திச்சு பார்ப்போம். நம்ம எப்படி எல்லாம் நம்ம தெரிந்து கொண்டு இருக்கிறார். மீட்கப்பட்ட ஜனமாக நம்ம தெரிந்து கொண்டு இருக்கிறார். அவருடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டு இருக்கிறார். நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, ரோகத்திலிருந்து, இந்த உலகத்திலிருந்து பிரித்து எடுத்திருக்கிறார். பரிசுத்த ஜனமாய் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவ சந்தோஷத்தை பெற்றுக் கொண்ட ஜனமாய் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற ஜனமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். எதிலே நாம் மிஸ் பண்ணி இருக்கிறோம், எதில் நமக்கு குறை உள்ளவர்களாக காணப்படுகிறோம். நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். எதிலே துறை உள்ளவர்களாக இருப்போம். இவ்வளவு நேரமாக தேவன் உங்களுடைய ஆத்மாவிலே அவர் வசனத்தோடு பேசிக் கொண்டிருந்தார். அவர் உங்களுடனே போதிப்பார். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது உங்களுடனே பேசிக் கொண்டிருக்கிறார். நான் எந்த இடத்திலே தவறு விட்டேன், நான் எதிலே குறைவு இருக்கிறேன், ஆண்டவரே நான் அந்த குறைவுகளை நிறைவாக்கும். உங்களுடைய புண்ணியங்களை நான் சொல்லாமல் விட்டு இருக்கிறேன். ஆண்டவரே இனிமேல் அந்த புண்ணியங்களை நான் சொல்லுவேன். ஆண்டவரே ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் ஆண்டவரே இவ்வளவு பெரிய மகிமையாய் என்னை தெரிந்து கொண்டீர்கள். ஆண்டவரே இதற்கு நான் நன்றியாய் நான் என்ன செய்வேன், இதற்கு நான் என்ன செய்வேன்? உங்களுடைய சொந்த ரத்தத்தினாலே என்னை மீட்டு கொண்டீர்கள். அதுக்கு நன்றியாக நான் என்ன செய்ய முடியும்? ஆண்டவரே ஒன்றுமே செய்ய முடியாது. அவருடைய புண்ணியங்களை மாத்திரம் சொல்லு, அவருடைய புண்ணியங்களை மாத்திரம் சொல்லு தேவன் சொல்லுகிறார். நம்ம அப்படியே செய்வோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.